அழகாபுரி என்ற தெய்வீக நகரத்தில் செல்வத்தின் அதிபதியான குபேரன் அளவற்ற ஐஸ்வர்யத்துடன் வாழ்ந்து வந்தான். அனைவரும் அவனுடைய புகழை புகழ்ந்தபோது அந்த செல்வம் இறைவனின் அருள் என்பதை விட அது தன் பெருமை என்று குபேரன் நினைக்க ஆரம்பித்தான். கைலாசத்தில் அமைதியாக இருந்த சிவபெருமான் குபேரனின் மனதில் பெருகிய அகந்தையை கவனித்தார். அழகாபுரியின் ஒவ்வொரு மூலையும் தன் வலிமையின் சின்னம் என்று குபேரன் எண்ணத் தொடங்கினான். ஆனால் ஒரு நாள் அழகாபுரியின் செல்வம் ஒளி மெதுவாக குறைய ஆரம்பித்தது. குபேரன் அதிர்ச்சி அடைந்தான். நேற்று வரை ஒளிர்ந்த செல்வ மாளிகைகள் இன்று வெறுமையாக மாறத் தொடங்கின. என்ன நடக்கிறது என்று குபேரன் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. தனக்கே அல்ல, தன் நகர மக்களும் கவலையில் ஆழ்ந்ததை பார்த்த குபேரன் மனம் கலங்கியது. அப்போதுதான் குபேரன் தன் உள்ளத்தை நோக்கி பார்த்தான். இந்த இழப்புக்கு காரணம் வேறு யாரும் அல்ல, தன் அகந்தையே என அவனுக்குள் ஒரு எண்ணம் எழுந்தது. உண்மையை அறியவும் மன்னிப்பு கேட்கவும் குபேரன் கைலாசத்தை நோக்கி பயணம் தொடங்கினான். கைலாசத்தை அடைந்த குபேரன் சிவபெருமானின் முன் தலை குனிந்தான். இப்போது அவனிடம் இருந்த செல்வம் மனசாட்சியாக மாறியது. குபேரன் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானின் முன் பணிவுடன் நின்றான். அவனுடைய பெருமை மெதுவாக கரையத் தொடங்கியது. சிவபெருமான் குபேரனை கோபத்தால் பார்க்கவில்லை, ஒரு தந்தை போல அவனுக்கு உண்மையை உணர்த்தும் கருணையுடன் பார்த்தார். செல்வம் மனிதனை உயர்த்த வேண்டும், ஆனால் அகந்தை வந்தால் அதே செல்வம் அவனை வீழ்த்தும் என்பதை குபேரன் புரிந்து கொண்டான். குபேரனின் மனம் மாறிய பின் அழகாபுரியின் ஒளியும் மெதுவாக திரும்பியது. ஆனால் இப்போது அந்த செல்வத்திற்கு ஒரு புதிய அர்த்தம் இருந்தது. சிவபெருமான் குபேரனை இழக்கச் செய்தது தண்டனைக்காக அல்ல, செல்வத்தை விட பணிவே உயர்ந்தது என்பதை உணர்த்துவதற்காகத்தான். சிவபெருமான் கட்டுத்தந்த இந்த உண்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இப்படிப்பட்ட இந்து புராண கதைகளுக்காக எங்கள் சேனலை லைக் செய்யவும், கருத்து பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.